கொடுக்குற நம்ம துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து மிகப்பெரிய தெய்வ பிறவி, அதனால பண்ற விமர்சனங்கள் எதுவும் அவர் காதுல விழாதுன்னு சொல்லிட்டு இல்ல. அவரு எனக்கு அதிக சக்தி இருக்கிறது, அதற்கு நான் வந்து இறைவனுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறத தெய்வ பிறவினோ நான் தெய்வம்லாம் சொல்லல. ஆக இத மாதிரி ஒரு தனி மனிதன் தன்னோட திறமைகளை வளர்த்து அதன் மூலம் எனக்கு இறைவனோட ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொல்றத இவ்வளவு திரித்து சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. திராவிட முன்னேற்ற கழகத்தை இப்ப ஒரு பழக்கம் இருக்கு, சாவிதான் அங்க இருக்குன்னாரு, உடனே தமிழர்கள் எல்லாம் திருடர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. அந்த திருடன்ற வார்த்தையை தமிழர்கள் மேல ஏற்றுனது யாரு? அது ஸ்டாலின் தான், செல்வ பெருந்தகை தான். அதே மாதிரிதான் இப்போ வந்து சொல்லாத ஒன்றை வந்து இப்படி சொல்லி அப்படி சொல்லி, பாவம் மோடிஜி அவர்கள் எது சொன்னாலும் இவங்களுக்கு ஒரு விமர்சனமா இருக்குதுன்றதான் எனக்கு கருத்து. நிறைய சமூக வலைதளங்கள்ல வந்து முதல்வர் ஸ்டாலின் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தும் பரவிட்டாரு. ஏன் போகல? பிரதம வேட்பாளர் இண்டி கூட்டணி நடந்த உடனே போயிருக்கலாம்ல, ஏன் போல? அவங்க வருவாங்களா? அதான் சொன்னேன், வருவாங்களா? எல்லா இடத்துலயும் பிரதமர் தான் 3வது முறை. கனவு கண்டே இருக்க வேண்டியதான் நம்ம.